திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் கடந்த வருட மொத்த காணிக்கை எவ்வளவு தெரியுமா? திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் நிச்சயம் என பக்தர்கள் நம்பி வருகிறார்கள். மேலும் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்து வேண்டிக் கொண்டால் வேண்டுவது நிறைவேறுகிறது. அப்படி நிறைவேறினால் தலைமுடி காணிக்கை முதல் நகை, சொத்து, பணமாக காணிக்கை என தங்களது வேண்டுதல்களுக்கு தகுந்தவாறு பக்தர்கள் காணிக்கைகளை மனம் நிறைய அள்ளி அள்ளி கொட்டி உண்டியலை நிரப்பி வருகிறார்கள். நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் திருப்பதி வந்து செல்கின்றனர். சில நேரங்களில் கூட்ட நெரிசல் காரணமாக பல மணி நேரம் காத்திருந்துதான் ஏழுமலையானை தரிசிக்க முடியும். இந்த நிலையில் திருப்பதி உண்டியல் வருமானம் ஆண்டுதோறும் திருப்பதி தேவஸ்தானத்தால் வெளியிடப்பட்டு வருகிறது. இது குறித்து தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள தகவலில் ஏழுமலையான் கோவிலில் 2023 நிதியாண்டில் 2,52,00,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து சென்றுள்ளனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் 129 கோடியும், நவம்பர் மாதத்தில் மட்டும் 108 கோடியும், டிசம்பர் மாதத்தில் 116 கோடியும் செலுத்தினார்கள் என்றும், ஒட்டுமொத்தமாக 2023 ஆண்டில் 1398 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருக்கிறது என தேவஸ்தானம் தெரிவித்திருக்கிறது. வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த 23 தேதி அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பக்தர்கள் வருகையை கருத்தில் கொண்டு கடந்த சில ஆண்டுகளாகவே 10 நாட்கள் சொர்க்கவாசல் திருப்பதியில் திறக்கப்பட்டு வருகிறது. புத்தாண்டையொட்டியும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.